தேவன் என்றால் யார்? இந்த கேள்விக்கு பதில் பல கோணங்களில் இருக்கலாம். ஆன்மீகம், மதம், தத்துவம், நம்பிக்கை என்பவற்றை பொருந்தாது. பொதுவான அர்த்தம், தேவன் என்றால் உலகத்தை உருவாக்கி காப்பாற்றி வழிநடத்தும் சக்தி, அதாவது பரமசக்தி. அவரது ரூபம் ஒவ்வொரு நபரின் நம்பிக்கையை பொறுத்து மாறும். இந்துக்களுக்கு விஷ்ணு, சிவன், சக்தி. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் அறியப்படும் கடவுள். இந்து மத கோணத்தில், இந்து மதத்தில் தேவன் ஒரு பலரூப சக்தி. பிரம்மா படைப்பாளர், விஷ்ணு காக்கும் சக்தி, சிவன் அளிக்கும் சக்தி, அம்மன் சக்தி தாய்மையின் வடிவம். தத்துவ கோணத்தில் தேவன் என்பது ஒரு அனந்தம், மாறாத ஆன்மா. அது மனித உள் உணர்வுக்கு எட்டப்படாத உயர்ந்த சக்தி. உபநிடதங்கள் சொல்வது அகம் பிரம்மஸ்மி, நானே பரமத்வம், தத்துவம் அசி, நீயே அவன். எளிமையாக சொன்னால் தேவன் என்பது ஒரு சக்தி. அவர் எப்படி பார்ப்போம் என்பதுதான் அவரது ரூபம். அவர் எல்லா ரூபத்திலும் அன்பு, அமைதி, ஞானம் ஆகியவற்றின் வெளிப்பாடாக இருப்பார். ஏன் கடவுள்? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய நாம் எதற்காக பிறக்கிறோம்? இறப்புக்கு பிறகு என்ன? கடவுள் என்பதை ஒரு உயர்ஞான சக்தியாக கருதுகிறோம். வாழ்க்கையின் நோக்கத்தை காண, அமைதி மற்றும் நம்பிக்கைக்காக. துயரம், பயம், தர்க்கத்தையும் அமைக்கிறது. அன்பை அனுபவிக்க. கடவுள் என்றால் அன்பு, நிபந்தனை இல்லாத நித்தியமான தூய அன்பு. அந்த அன்பு நம்மை உயர்த்துகிறது, மாற்றுகிறது. முடிவில் God is not just a person, it's a force, presence, a truth. Many people turn for the strength, purpose and love. பெரும் மதங்கள் மற்றும் அவற்றின் கடவுள்கள் குறித்த நம்பிக்கைகள். இந்து மதம் நம்பிக்கை, அருவம், ரூபமுடைய பல தேவர்கள், லட்சக்கணக்கான தேவர்கள். சிலர் 33 கோடி தேவர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் எல்லாம் ஒரே பரபிரம்மத்தின் பல ரூபங்கள். கிறிஸ்து மதம் நம்பிக்கை, ஒரே கடவுள், ஆனால் மூவராய் பிரிக்கப்படும் தந்தை, குமாரன் இயேசு, பரிசுத்த ஆவி. இஸ்லாம் நம்பிக்கை, ஒரே கடவுள் அல்லாஹ், கடுமையான ஒரே கடவுள் நம்பிக்கை. புத்த மதம் நம்பிக்கை, உருவாக்கிய கடவுள் இல்லை, ஆனாலும் சில தெய்வீக மக்களையும் போதிச்சத்தவர்களையும் வழிபடுகிறார்கள். சிக்கல் மதம் நம்பிக்கை, ஒரே கடவுள் ஈக் ஓங்கர். பழங்கால மதங்கள் கிரேக்கம், ரோம், எகிப்த், நோர்ஸ். பல கடவுள்கள், ஜீசஸ், ஓடின், ரா. ஒவ்வொருவருக்கும் ஒரு இயற்கை சக்தியை அல்லாது வாழ்க்கை அம்சத்தை நியமித்தவர்கள். அப்படி என்றால் உலகத்தில் எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள்? ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்ட மதங்கள் கிறிஸ்தவம், இஸ்லாம், சிக்கம். ஒரே கடவுள். பல கடவுள்கள் உள்ள மதங்கள். இந்து மதம். பழங்கால மதங்கள் ஆயிரக்கணக்கில் முதல் கோடிக்கணக்கில். நாத்திகர்கள் எந்த கடவுளையும் நம்பவில்லை. மூல்நாட்டு இனவழி மதங்கள் இயற்கை, முன்னோர்கள் ஆகியவற்றை தெய்வமாக கருதுகிறார்கள். இறுதிப்பதிவு: உலகத்தில் எத்தனை கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான பதில் உங்களது நம்பிக்கை பொறுத்தது. சிலர் ஒரே கடவுளை பல ரூபங்களாக பார்ப்பார்கள். மற்றவர்கள் பல வெவ்வேறு கடவுள்களை நம்புகிறார்கள். வேர் இஸ் காட்? இந்த கேள்விக்கு பல வகையான பதில்கள் இருக்கின்றன. மத பார்வையில் இந்து மதம் கடவுள் எங்கும் இருக்கிறார், சர்வம் பிரம்மமயம். அவர் நம் உள்ளிலும் ஆத்ம கூடங்களில் இயற்கையிலும் உள்ளார். கிறிஸ்தவம் கடவுள் எப்போதும் எங்கும் இருக்கிறார், அவர் நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளத்தில் வசிக்கிறார். இஸ்லாம் அல்லாஹ் மனித ரூபத்தில் இல்லை, ஆனால் அவர் நமக்கு நெருக்கமாகவும் படைத்த அனைத்திலும் இருக்கிறார். பௌத்தம் படைப்பாளர் கடவுள் என்பதை பௌத்தம் நம்பாது, ஆனால் ஆன்மீக உண்மைகளில் கடவுள் போன்ற நிலை காணப்படுகிறது. தத்துவ கோணத்தில் கடவுள் ஓர் இடத்தில் இல்லை, அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். உணர்வு அல்லாது சுய சிந்தனை என பார்க்கப்படுகிறது. சிலர் சொல்வது போல
கடவுள் நம் உள்ளத்தில், நம் செயல்களில், அன்பிலும் இருக்கிறார். அறிவியல் அல்லாது நாஸ்திக கோணத்தில் சிலர் கூறுவது போல கடவுள் என்பது மனித மனம் உருவாக்கிய ஒரு நம்பிக்கை, காணப்படாததை ஒரு விளக்க ஒரு எண்ணம், ஆன்மீக அனுபவம். பலர் கடவுளின் இருப்பை பிரார்த்தனை, தவம், சோக காலம் அல்லது ஆனந்த தருணங்களில் உணர்கிறார்கள். இடத்தில் அல்ல, உணர்வாக அவரை பெறுகிறார்கள். God, how to support you? இந்த கேள்வி ஆன்மீகமாகவும் உள்ளார்ந்த உணர்வோடும் கூடியது. கடவுள், நான் உங்களை எப்படி சார்ந்து வாழ முடியும், அல்லது நான் கடவுளுக்கு எப்படி துணையாக இருக்கலாம் என்று கேட்டால், கடவுளை ஆதரிக்க வேண்டியதில்லை, அவர் நம்மை ஆதரிப்பார். கடவுளுக்கு நம் துணையாக இருப்பது என்பது உண்மையில் நம்முடைய நல்ல செயல்கள், அன்பான மனது, சத்திய வாழ்வு, தீங்கு செய்யாமல் இருப்பது போன்றவை செய்யும் போது நிகழும். கடவுளின் செயலை முன்னெடுக்க ஏழை பேறுகளுக்கு உதவுதல், பிறருக்கு நல்ல வார்த்தை பேசுதல், வறுமை, வன்முறை, ஏமாற்றம் ஆகியவற்றுக்கு எதிராக நியாயமாக நடப்பது, ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவது, ஆன்மீக பயணத்தில் தியானம், ஜெபம், பூஜை, கீதை, வேதம், திருக்குறள் போன்றவற்றை படித்து கடவுளின் உண்மை சிந்தனையை புரிந்து கொள்வது, நல்லது செய், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வது. முடிவில் நீ ஒருவர் வாழ்வில் ஒளியாக இருந்தால் அதுவே கடவுளுக்கு ஒரு துணை. நீ ஒருவர் கண்ணீரை துடைத்தால் அதுவே கடவுளின் கருணை. உங்களை பிறக்க வைத்தவர் யார் என்ற கேள்விக்கு மத பார்வைகளில் பதில்கள். இந்து மதம், கடவுள் என்பது ஆதி, ஆரம்பமற்றவர். அவரை யாரும் உருவாக்கவில்லை, அவர் சுயமாக தானாக தோன்றியவர். உதாரணம், சிவபெருமான் ஆனாதி ஆனந்தா என்று அழைக்கப்படுகிறார், ஆரம்பமின்றி முடிவும் இல்லை. கிறிஸ்தவம், கடவுள் நிரந்தரமானவர், யாராலும் படைக்கப்படவில்லை. பைபிளில் கூறப்படுகிறது, நான் ஆரம்பமும் முடிவும் ஆகிறேன், ஆல்பாவும் ஒமேகாவும் நான். இஸ்லாம், அல்லாஹ் ஒரு படைக்கப்படாத சுயமான கடவுள். சூர இக்லஸ் கூறப்படுகிறது, அவர் யாரையும் பெற்றதும் இல்லை, யாராலும் பெறப்படவில்லை. தத்துவ கோணத்தில் கடவுள் என்பது முதன்மையான காரணம், எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக இருப்பவர். கடவுளை யார் உருவாக்கினார் என்ற கேள்வி வடதிக்கு கேள்வி எது என்று கேட்பது போன்று பொருந்தாத கேள்வி. ஏனெனில் கடவுள் கால எல்லைகளுக்கு அப்பால் உள்ளவர். சுருக்கமாக, கடவுள் யாராலும் பிறக்கவில்லை, அவர் தானாகவே இருந்தவர், ஆரம்பமற்றதும் முடிவுற்றதும் ஆனவர். ஏன் மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள்? வாழ்க்கையின் நோக்கம் தெரிய, நான் ஏன் பிறந்தேன், என்ன செய்கிறேன் என்ற கேள்விகளுக்கு பதில் தேடுகிறோம். கடவுள் என்ற எண்ணம் வாழ்க்கையில் அர்த்தம் தருகிறது. துன்ப நேரத்தில் ஆறுதல் பெற, சோகம், பயம், இழப்பு போன்ற நேரங்களில் மக்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைக்கிறார்கள். அறிய முடியாதவற்றை புரிந்து கொள்ள விஞ்ஞானம் பதில் தராத விஷயங்களுக்கு கடவுள் ஒரு விளக்கம் தருகிறார். பிறவிகள், இறப்பு, அதிசயங்கள் போன்றவற்றிற்கு அன்பும் தொடர்பும் தேடி மனிதன் ஒரு உணர்வு பூர்வமான உயிர். கடவுளை ஒரு அன்பான சக்தியாக உணர விரும்புகிறான். நல்லது கெட்டதை புரிந்து நடக்க கடவுள் நியாயத்தின், நல்லதின் சின்னமாக நம்பப்படுகிறார். நல்ல பாதையில் நடத்தும் சக்தி என நினைக்கிறார்கள். முடிவில் மனிதர்கள் கடவுளை வெளியேயும் உள்ளிருந்தும் தேடுகிறார்கள். அவர் உண்மையில் இருந்தாலுமோ இல்லை எனினுமோ அந்த தேடல் நம் உயிரின் ஆழமான தேடல்.